Hi, hello, welcome to Aryan Academy YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ல pronoun, adjective and adverb. இந்த மூணுல இருக்கக்கூடிய கரெக்ஷன்ஸ் பார்ப்போம். இதுல கரெக்ஷன் இருந்ததுன்னா you have to find out and correct it. Otherwise நீங்க no substitution போடலாம். Adjective, pronoun, adverb. Okay? So adjective is nothing but it describes noun. Spotting error பார்த்திருப்போம், but then I will give just short intro. Pronoun வந்து instead of noun. Nounக்கு பதிலா நம்ம யூஸ் பண்றோம் instead of noun. Adverb it describes verb. So just இத மட்டும் புரிஞ்சிட்டா பத்தாது, இதுல some rule follow பண்ணுவோம். Adjective வந்தா எங்க adverb வரணும், adverb வந்து எந்த verbக்கு அப்புறம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி சில கான்செப்ட் இருக்கும். We'll check. Okay, so with this understanding we'll go on to the first question. Before that you just understand the condition which is given. Select the word segment that substitutes replaces the bracketed word segment correctly. அங்க இருக்கக்கூடிய அந்த ரீப்ளேஸ் பண்ற வேர்டை நம்ம பார்க்கணும். அதுதான் அந்த பிராக்கெட்ல இருக்கிறத ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய verb வேர்ட். அந்த சென்டென்ஸ் நம்ம மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ செக் பண்ணிட்டு அது ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா அதுக்கு பதிலா எந்த இதை சப்ஸ்டிட் பண்ணா மீனிங்ஃபுல்லா மாறும் அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கணும். Okay, one second. The first question is, he is no clever to make sound businesses decisions. Underline பண்ணிருக்கிறது மட்டும் பார்க்கலாம். No clever to make. He is no clever to make அப்படின்னு சொல்லியிருக்காங்க. First இங்க இருக்கிறது adjective-ஆ adverb-ஆ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த அண்டர்லைன் செக்மெண்ட்ல இந்த கிளவர்ங்கிறது adjective. ஓகே, adjective அப்படிங்கும்போது இங்க no clever இப்ப நெகட்டிவா சொல்லும் போது enough அப்படிங்கிற ஒரு adverb நம்ம இன்க்ளூட் பண்ணும். ஓகே, he is not clever enough to make. This is the correct. Instead of most more எழுதணும். Because இங்க than இது comparative degree, இங்க ER-ம் comparative degree ரெஃபர் பண்ணிருக்கு. இப்போ comparative degree-னா most வரக்கூடாது, more தான் எழுதணும். The correct answer is this one. The teacher let the students choose their essay topics. அவங்களுடைய இங்க தேர்னா அங்க அப்படின்ற மீனிங், இங்க மீனிங்கே சேஞ்ச் ஆயிடுது. இங்க வேற எதுலயுமே கரெக்ஷன் இல்லை. டீச்சர் லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, விட்டுருக்காங்க அவங்க கிட்டயே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர் வந்துட்டு அங்கே அப்படிங்கிற மீனிங் வரும். அப்ப தேர் அவங்களுடைய டாபிக், இது வந்து ப்ரோனவுன் அவங்களுடைய டாபிக் அப்படின்னா தேர் டாபிக்ஸ். த கரெக்ட் ஆன்சர் இஸ் தேர். இங்க ஹேஸ் சூஸ் அந்த மாதிரி எதுவுமே மாற்ற தேவையில்லை, சூஸ் தேர் அது மட்டும் எழுதினா போதும். The traveling gypsies wanted to display they are இந்த மாதிரி apostrophe போட்டிருந்தா they are skillful antics. இங்க they are அப்படிங்கிற மீனிங் they are skillful to display they are skillful antics. இங்க மீனிங்காவே இல்லை. பிகாஸ் wanted to display அவங்க டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்காங்க skillful antics. அப்போ இங்க மீனிங் என்ன வரணும், அவங்களுடைய skillful antics அப்படிங்கிற மீனிங். அவங்களுடைய அப்படிங்கும்போது இங்க தே ஆர் அப்படி மீன் பண்ணாது. தே ஆர்னா இவங்க எல்லாமே skillful antics அப்படிங்கிற மீனிங் இருக்கும். அப்ப இங்க மீனிங்ஃபுல்லா மாத்தணும் அப்படின்னா இங்க தேர்னு எழுதினாதான் அது மீனிங்ஃபுல்லா மாறும். பிகாஸ் இங்க பொசசிவ் பிளேஸ்ல அங்க இருக்கு. So the correct answer is their skillful antics. This is the challenge task I have ever encountered. The main clue is the. ஒரு அண்டர்லைன் கொடுத்துருக்காங்க, அதுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே பார்க்கறது ரொம்ப
இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். த அப்படின்னு இருக்கு. தங்கிறது சூப்பர்லேட்டிவ்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. அப்ப தக்கு பக்கத்துல என்ன இருக்கணும்? எஸ், மோஸ்ட், த மோஸ்ட் சேலஞ்சிங். நெக்ஸ்ட் ஒன், add more flour if the dough is too stickiest. The main thing. நான் சொல்லிட்டு இந்த டேஷ்க்கு பிஃபோர்ல இருக்கிறத பாருங்க. இஸ் which is verb. இது வந்து ஆக்ஸிலரி verb அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு நேம் ஸ்டேட்டிவ் verb. ஸ்டேட்டிவ் verb கீழே இந்த மாதிரி வரும். ஸ்டேட்டிவ் verb is nothing but ஆக்ஷனே இல்லாத verb. இந்த have, is, was இந்த மாதிரி வருது எல்லாமே ஸ்டேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டேட்டிவ் எப்பெல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்துல இருக்கும் பொழுது அது அட்ஜெக்டிவா இருக்கும். ஓகே, அட்வர்ப் வரக்கூடாது, அட்ஜெக்டிவா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டிக்கி அப்படின்னு மாத்தணும். ஓகே, எப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டேட்டிவ் verb வருதோ அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியது எஸ் அட்ஜெக்டிவா இருக்கணும். ஸோ த ஆன்சர் இஸ் டூ ஸ்டிக்கி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரூல்லையும் நம்ம அப்ளை பண்ணும்போது ஆன்சர் யூ கேன் ஈஸிலி கெட் இட். நெக்ஸ்ட் கொஸ்டின், செக் ஆல் த ரேடியேட்டர்ஸ் ஃபார் மியார்ஜ் லீக். லீக்ஸ் அப்படின்னாவே இங்க கம்மி அப்படிங்கிற மீன் பண்ணுது. ஸோ த ஆன்சர் இஸ் ஸ்மால் லீக். பட் வாட் ஆஃப் த யங் பீப்புள்? யங் பீப்புள் நான் சொன்னேன் அண்டர்லைனுக்கு பிஃபோர்ல இருக்கிறத பார்க்கணும். இதுதான் இந்த செக்மெண்ட்டுக்கான கோட் வேர்ட். ஹூம் அப்படின்னு இருக்கு, இங்க யங் பீப்புள் இருக்கு. யங் பீப்புள் அப்படின்னா அவங்கள பத்தி சொல்லும் போது அப்ப நம்ம ஹூ தான் எழுதணும். ஓகே, ஹூ ஆர் a part of the cricket crowd, some of whom. அதுல some of whom, அதுல அப்படின்ற மீனிங் ஹூம். அப்ப ஹூ எங்க போடணும்? ஒருத்தரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம ஹூ போடணும். அதுவே இந்த ஹூம் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கும் போது ஹூம். அங்க எஸ் நவுன் பிளேஸ்ல சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருந்தா ஹூ போடணும். அதுவே ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல ஒரு வேர்ட் இருக்கு அப்படின்னா அப்ப ஹூம் போடணும். இங்க வந்து ஹூ சப்ஜெக்ட் பிளேஸ், இங்க வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஹூ ஆர் பார்ட் ஆஃப் த கிரிக்கெட் crowd, some of whom. Next one, the blue house is practicing it is songs. இங்க songs னு இருக்கு. இது கண்டிப்பா என்னவா இருக்கணும்? பொசசிவா இருக்கணும். இட்ஸ் சாங், நாட் இட் இஸ் சாங். அப்படி வராது. இட் இஸ் சாங் அப்படி வராது. ஓகே, இட்ஸ் சாங் அதனுடைய சாங்ஸ் பொசசிவ். ஸோ ப்ராக்டிசிங் எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் இட்ஸ் அப்படிங்கறத மட்டும் ஆட் பண்ணணும். நோபடி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த ஃபிஷ். ஹூ கோபால். ஃபிஷ்ங்கிறது என்னது? நான் லிவிங். நான் லிவிங் ஹூ போடக்கூடாது, விச். ஹியூமன் லிவிங் இதுக்கு மட்டும்தான் நம்ம ஹூ போட போறோம். இது லிவிங் தான், இது லிவிங் தான், பட் இட் இஸ் நாட். எஸ், இது வந்து நம்ம வந்து கேட்டகரியில பிரிச்சு வச்சிருப்போம். லிவிங், நான் லிவிங் ரெண்டு. நான் லிவிங் வந்தா விச் போடணும், லிவிங்ல அனிமல்ஸ் வந்தா விச் போடணும். மற்றபடி ஹூ எங்க போடுவோம்? எஸ், லிவிங் வந்தா ஹூ போடும். லிவிங்ல அனிமல்ஸ் கேட்டகரியில வந்தா விச் போடணும். So which we can use it for living or non-living. Livingல வந்து அனிமல்ஸ் இருந்தா which யூஸ் பண்ணணும். லிவிங்ல வந்துட்டு அனிமல்ஸ் இல்லாம இருந்தா who யூஸ் பண்ணணும். நான் லிவிங்க்கு which யூஸ் பண்ணிக்கலாம். So on the whole which வந்து லிவிங்க்கு நான் லிவிங்க்கு வரும். லிவிங்ல அனிமல்ஸ் மட்டும்தான். So the correct answer is which, Gopal. This one, had caught, because hadக்கு பக்கத்துல past participle இருக்கணும். So had பக்கத்துல caught அப்படிதான் இருக்கணும், catch இருக்க கூடாது. Next one, you must be quite good acquainted. Good acquainted. இந்த acquaintedங்கிறதே வந்துட்டு ஒரு adjective. ஓகே, குட் சூப்பரா இருக்கு, ஃபெமிலியர் அந்த மாதிரி இருக்கிறத ரெஃபர் பண்றதுக்கு இந்த acquainted வந்திருக்கு. அப்ப இந்த acquaintedோட மீனிங் தான் இந்த குட். அப்ப ரெண்டு இடத்துல ஒன்னே இருக்கக்கூடாது, ஒரே adjective இருக்க தேவையில்லை. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் வெல் acquainted. வெல்ங்கும் போது நம்ம அட்வர்ப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, acquainted அப்படிங்கிறது ஒரு adjective. அந்த adjective ரெஃபர் பண்ணி அதே மீனிங் இருக்க குட் தேவைப்படாது. இன்ஸ்டெட் ஆஃப் குட் வெல் அப்படிங்கறது எழுதிக்கணும். வெல் ரெஃபர்ஸ் adverb. ஓகே, ரெண்டு adjective தேவைப்படாது, ஒரு adverb ஒரு adjective மாத்தி தான் எழுதணும். The correct answer is this one. I like Rocky's style of batting more than Kohli. Rocky style, அவருடைய ஸ்டைல். அப்ப பொசசிவ் அகைன். கோலி அப்போஸ்ட்ரோபி போட்டு எஸ் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், the dessert was many sweet for my tasters. அது ரொம்ப ஸ்வீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப ஸ்வீட். அப்ப மெனி அப்படிங்கிறது வந்து கவுண்டபிள். இங்க நமக்கு ஸ்வீட்ங்கிறது வந்து அன்கவுண்டபிள். ஓகே, ஸ்வீட் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள். ஸோ நம்ம இங்க என்ன யூஸ் பண்ண போறோம்னா டூ ஸ்வீட். ஓகே,
ஏன் too sweetly வராது? எஸ், அங்க வந்து ஸ்டேட்டிவ் verb வந்திருக்கு. ஸ்டேட்டிவ் verb வந்து நம்ம அட்ஜெக்டிவ் தான் யூஸ் பண்ணணும், அட்வர்ப் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால அங்க too sweetly வராது, too sweet தான் வரும். ஸ்வீட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டிவ் verb வருதோ அங்க வந்து அட்ஜெக்டிவ் தான் இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன், he waves to me whoever he sees. யாரெல்லாம் இல்ல எப்போல்லாம் அப்படின்ற மீனிங் தான் வரும். நீ எப்போல்லாம் நீ பாக்குறியோ அப்போ வந்து விண்டோலியா பாக்குறாங்க. he waves to me whenever he sees me at the window. விண்டோல எப்பெல்லாம் பாக்குறாங்களோ அப்ப எனக்கு அசைக்கிறாங்க அந்த மாதிரி சொல்றோம்ல. ஸோ whenever, whoever யாருன்னா அப்படின்ற மீனிங். நம்ம இங்க கரெக்டான மீனிங் வரணும்னா you have to put whenever, not whoever. The desert was not just extremely hot but also too sweet as well. இங்க but also ன்னு கொடுத்திருக்காங்க, இன்னொரு as well தேவையில்லை. but also too sweet, too too extreme, very அப்படின்னு சொல்றோம், அதுக்கு தான் அந்த too யூஸ் பண்ணணும். So the correct answer is also too sweet. I don't think he can dance as well Elena. Dance as well Elena. As well வந்தாலும் அதுக்கப்புறம் as தான் இருக்கணும். Just the rule. Next one. In fact, climbing fame is spreading so rapidly that it's now. It's now. It is now is the correct one. Because இங்க வந்து தட்க்கு அப்புறம் ஒரு சென்டென்ஸே ஆரம்பிக்குது. ஒரு சென்டென்ஸ் எத்தனை பொசிட்டிவ்ல வராது. It is ஒரு noun ஒரு verbல தான் வரணும். So the correct answer is, in fact, climbing fern is spreading so rapidly that it is. The examination was more simpler than I expected it to be. The examination was simpler அப்படிங்கிறது comparative. more அப்படிங்கிறது இன்னொரு கம்பேரிட்டிவ் தேவைப்படாது. மோருங்கிறது கம்பேரிட்டிவ் தான், சிம்பிளருங்கிறது கம்பேரிட்டிவ் தான். ஒரு சென்டென்ஸ்ல ரெண்டு கம்பேரிட்டிவ் இருக்க வேர்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப மோர் ரிமூவ் பண்ணிடணும். மச் சிம்பிளர் இஸ் த கரெக்ட் ஒன். அதுக்கு பதில் ஏதாவது சப்ஸ்டிட் பண்ணும். ஸோ மச் சிம்பிளர். வெரி சிம்பிள் போட முடியாது, மோர் சிம்பிள் போட முடியாது. ஸோ கரெக்ட் ஆன்சர் மச் சிம்பிளர். த யூனிட் ட்விஸ்டட் லைக் அ பேர்ட் ட்ரெயினிங் இட் இஸ் plumage. அங்கேயும் அதே மாதிரி இங்க பாசிட்டிவ் கொடுத்திருக்காங்க. plumage is like a wing. plumage அப்ப it's plumage, அதனுடைய plumage. and இங்க பாருங்க, இங்க verb வந்து past tenseல இருக்கு. அப்ப இங்க வந்து present tenseல இருக்கு. அதை நம்ம மாத்தணும். past tense இருந்தா past tense தான் மாறணும். So the correct answer is this one, became motionless. I have realized that working hard is the பக்கத்துல இருந்து most important. The correct answer is the most important. Next one, if you want to win the race you need to believe in. inga question மாறும். The following sentence has been split into 4 segments. Identify the segment that contains a grammatical error. Grammatical error இருக்கிற segment மட்டும் நம்ம எழுத சொல்றாங்க. அப்ப நம்ம எல்லாமே செக் பண்ணோம். if you want to, correction இல்ல. to win the race you need to, இல்ல இங்க verb presentல இருக்கு, no problem. believe in, not you, believe in yourself. இது வந்து possessive pronounல வரதுனால believe in yourself, உன் மேல. அப்ப இது empathetic அப்படின்னு சொல்லுவோம், reflexive அந்த மாதிரி டைப் ஆஃப் pronounல வரும். யூங்கிறது வந்து சப்ஜெக்ட், உன் மேல நம்பிக்கை அப்படின்னு சொல்லும் போது அது ரிஃப்ளெக்சிவா மாறும். that is yourself ன்னு வரும். so the correct answer is believe in you. She is the dullest child in the class. இது என்ன பண்ணுனா பாசிட்டிவ் டிகிரியா நம்ம மாத்த சொல்லிருக்காங்க. பாசிட்டிவ் டிகிரினா இங்க நெகட்டிவா இருக்கு, dullest அப்புறம் நெகட்டிவ். அப்ப இங்க no other அப்படிங்கிற வார்த்தை வர மாதிரி எழுதணும். இது கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்போசிட் dullest அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ்ல வரும்போது no other அப்படின்னு சொல்லணும். The number of women working outside homes has been steady increasing. has been பக்கத்துல இருக்க steady அதை பார்க்கணும். has been increasing கரெக்ட். steady எழுதக்கூடாது, steadily அப்படியே எழுதணும். has been steadily. adverb தான் இங்க யூஸ் பண்ணணும். the correct answer is has been steadily. because increasing அது வந்து ரெஃபர் பண்ண வந்திருக்கிறது தான் அந்த steadily. அப்ப அதுக்கு ரெஃபர் பண்ணனும், adverb தான் தேவைப்படும். so the correct answer is steadily. next one, then
practicing math sums in so many periods over the time is better than in long periods. So the only code word is long period, so opposite one is short period. So you will get the clue in that sentence alone. Sentence la ungalku and clue irukum, you have to find out and check it. Check பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரியும். அதுல இருந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு क्वेश्चन நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் படிச்சீங்கனாவே அதுல என்ன கரெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். பிகாஸ் அதுல ஒரு க்ளூ இருக்கும். The correct answer is short. I don't know why he is such secretly. நான் சொல்லியிருக்கேன் எஸ் வந்துச்சுன்னா ஸ்டேட்டிவ் வந்தா இங்க என்ன இருக்கணும்? எஸ் அட்ஜெக்டிவ் இருக்கணும். So answer is secretive. IVE இருந்தா secretive. அப்ப மச்ச எப்படி எழுதுவோம்? So secretive. The correct answer is D1. many எழுத முடியாது. Okay, இந்த மாதிரி show result கொடுத்துட்டீங்கன்னா display ஆயிடும் and you will get explanation also. இந்த explanation வந்துட்டு if you have any doubts you can recall it and refresh பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த question உடைய arrangement shuffle ஆகும். You can write it more than one time. This is very useful and PDF என்னனாலும் you can download here. Okay, இங்க last PDF link இருக்கும். You can click it and download. So the main purpose is you have to understand the rule first. அந்த ரூலுக்கு ஏற்ற மாதிரி அந்த சென்டென்ஸை நம்ம மாத்திட்டே இருக்கணும். அதுக்கு யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் பண்ணதான் அந்த ரூல் ரிமெம்பர் ஆகும். ரூல் மட்டுமே படிச்சு வச்சுட்டு எனக்கு ரூல் தெரிஞ்சிருக்கு இது எனக்கு அப்ளை பண்ண தெரியல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒன்ஸ் நம்ம ரூல் வந்து அப்ளை பண்ண மட்டும்தான் ப்ராக்டிஸ் ஆகும். அப்ப ரூல்ஸும் தெரியணும், அதே சமயம் அது எங்க இடத்துல அப்ளை பண்ணணுங்கிறது தெரியும். வெறும் ரூல்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுட்டு இருந்தா நோ யூஸ். அந்த ரூல்ஸை கரெக்டான இடத்துல அப்ளை பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நம்ம வீடியோஸ் நீங்க நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு அப்ரோச் இருக்கிறதுனால எந்த இடத்துல எந்த ரூல் யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஸோ வீடியோஸ் வாட்ச் பண்ணீங்கன்னாவே யூ கேன் கெட் தட் ஐடியா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then bye.